மாவட்டத்தில் திருமூர்த்தி மற்றும் திருமதி உமா மகேஸ்வரி தம்பதியருக்கு 1991 ஜூன் 5 மூத்த மகனாக பிறந்தவர். இவரது தங்கை டி கிருத்திகா. இவரது குடும்பம் மனைவி காயத்ரி, மகன் சர்வேஷ் மற்றும் மகள் கனிஷ்கா. தனது இளமை காலத்தில் சங்கரா பாலிடெக்னிக் கல்லூரியில் கணினி பொறியியல் துறையில் படிப்பை முடித்த இவர் 2011 சுயமாக விகேர் சிஸ்டம் என்ற நிறுவனத்தை நிறுவி இயங்க தொடங்கினார். தொடர்ந்து தன்னை பல்வேறு செயல்களிலும் சமூக சேவைகளிலும் ஈடுபடுத்தி கொண்ட இவர் படிப்படியாக தன் வாழ்வில் முன்னேறி வந்தார். அந்த வகையில் 2014 தன்னை அரிமா சங்கத்தில் இணைத்துக் கொண்டு செயல்பட தொடங்கியதும் இவரது செயல் திறமையால் 2015 அரிமா சங்கத்தின் செயலாளராக, 2016 கிளப் சர்வீஸ் கமிட்டி சேர்மனாக, 2017 கிளப் மார்க்கெட்டிங் கமிட்டி சேர்பர்சனாக, 2018 கிளப் டைரக்டராக, 2019 ஸ்டார்ஸ் லைன் சங்கத்தின் தலைவராக, 2020 டைரக்டரி கமிட்டி சேர்மனாக மற்றும் ஜிஎம்டி மெம்பராக, 2021 லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் என்ற லைன்ஸ் சங்கத்தை நிறுவி அதன் சார்ட்டர் பிரசிடென்டாகவும், 2022 ஜோன் சேர்பர்சனாகவும், 2023 டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சனாகவும், 2024 ரீஜன் சேர்பர்சனாகவும் லைன்ஸ் கிளப்பில் தன்னை படிப்படியாக மேம்படுத்தி கொண்டு செயல்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. 10 ஆண்டுகளுக்கு மேல் இவரது சமூக சேவையில் சிறப்பாக இயங்கி வரும் இவரை பாராட்டும் வகையில் இவரது சேவையை பாராட்டி ராஜ் தொலைக்காட்சி, வேந்தர் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, கேப்டன் தொலைக்காட்சி, கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் புதுயுகம் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகளின் சிறப்பு விருதை பெறும் வகையில் சிறந்த சமூக சேவகர் விருது, தொழிலதிபர் விருது, சிறந்த தொழில் முனைவோர் விருது, சமூக போராளி விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பித்துள்ளார். இத்தனை விருதுகள், இத்தனை பெருமைகள் இவருக்கு எப்படி? இதோ அவரது செயல்பாடுகளில் சில. 2014 ராயல் லைன்ஸ் சங்கத்தின் சார்பாக 85 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை கை மற்றும் கால், வீல் சேர் போன்ற உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. 2015 செயலாளராக இயங்கிய பொழுது சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோவையிலிருந்து லாரியின் மூலம் மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்களான துணி, போர்வை, பால், தயிர், 20,000 சப்பாத்திகள் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் போன்ற பல பொருட்களை எடுத்து சென்று 4 நாட்களுக்கு மேல் சென்னையிலேயே தங்கி அனைவருக்கும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. 2019 ஸ்டார்ஸ் லைன் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பொழுது கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் மாஸ்க் மற்றும் நிலவேம்பு கஷாயம் போன்றவையும் காவல்துறையுடன் இணைந்து வழங்கியது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. 2020 டைரக்டரி கமிட்டி சேர்மனாக பொறுப்பேற்ற பொழுது டைரக்டரிக்கு விளம்பரம் தந்து உதவிய 100க்கும் மேற்பட்ட லைன் சங்கங்களின் தலைவர், செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்களுக்கு அவர்களை சிறப்பிக்கும் வகையில் ஸ்டார்ஸ் அவார்ட் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது. 2021 தனது 29வது அகவையிலேயே கோயம்புத்தூர் சுப்பீரியர் கிங்ஸ் எனும் இளம் அணியினரை கொண்ட லைன்ஸ் கிளையை நிறுவி லைன்ஸ் கிளப்பின் சார்ட்டர் பிரசிடென்டாக செயல்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2022 வட்டார தலைவராக தனது பொறுப்பை ஏற்று அதற்கான பயிற்சியை தாய்லாந்திற்கு சென்று முறையாக கற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது. 2023 டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சனாக பொறுப்பேற்று இளைஞர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மாரத்தான், யூத் ஃபெஸ்ட், டிராபிக் அவேர்னஸ் மற்றும் ட்ரக் அவேர்னஸ் போன்ற வகையில் குறிப்பிடத்தக்கது. 2024 ரீஜன் சேர்பர்சனாக பொறுப்பேற்று அதற்கான ரீஜன் ஸ்கூலிங் பயிற்சியை அசர்பைஜான் நாட்டிற்கு சென்று முடித்து வந்தார்.
இவருக்கென ஒதுக்கப்பட்ட சங்கங்களின் ரீஜன் ஸ்கூலிங் நிகழ்வை 2024 ஜூலை 14ஆம் நாள் கோவை மாவட்டம் ஜேஆர் அரங்கில் சிறப்பாக நடத்தி முடித்தார். தொடர்ந்து ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணி என்ற கூற்றிற்கென்னங்க சிறப்பாக கல்வி பணிபுரிந்து வரும் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறந்த ஆசிரியர் எனும் உயரிய விருதினை வழங்கி பெருமைப்படுத்தினார். அடுத்து தனக்கு ஒதுக்கப்பட்ட வீரவாஞ்சிநாதன் மண்டல சந்திப்பை 2025 மார்ச் 16ஆம் நாள் இன்று கோவையில் வெங்கட் செலிபிரேஷன் சர்வம் 2025 வெற்றி மண்டல மாநாடாக மிகச்சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி வருவது பாராட்டுக்குரியது. இப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் மதிப்பிற்கும் உங்கள் அன்பிற்கும் உரியவர் யார்? அவர்தான் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் நிர்வாக செயலாளர், மக்கள் சட்டம் மாத இதழின் துணை ஆசிரியர், வீக்கர் சிஸ்டம் நிறுவனத்தின் உரிமையாளர், தூய தமிழ் இளைஞர் பாசறையின் கருத்துரையாளர், லயன்ஸ் இன்டர்நேஷனல் வீரவாஞ்சிநாதன் மண்டல தலைவர், உங்கள் லயன் டி வெங்கடகிருஷ்ணன் அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.